ஜெனரல் இங்கிலீஷ்ல ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் இந்த போயம் இவ்வளோ லைன்ஸ் இருக்கிற இந்த போம் எவ்வளோ சிம்பிளா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஒரு ஒரு லைனா எல்லாத்தையுமே படிச்சு மனப்பாடமா வச்சிருக்க தேவையில்லை. போயம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு போம்ல இருந்து நமக்கு இருக்க டோட்டலா நிறைய போம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. அதுல ஏதாச்சும் ஒரு 2 லைன் நமக்கு வந்து குடுத்து 25 போம்ல ஏதாச்சும் ஒரு போம்ல 2 லைன் எடுத்து குடுத்து, அது எந்த ஆத்தர் எழுதியிருக்காங்க, அதோட ஹெட்டிங் அந்த போயமோட பேர் என்ன, இந்த மாரிலாம் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. நெறைய வந்து கேட்பாங்க. ஸோ ஈஸியா இந்த லைன்ஸ்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த போயம் பொறுத்தவரைக்கும், நமக்கு ஒரு ட்ரெயின் எப்படி வந்து கண் சிமிட்டுற நேரத்துல நெறைய விஷயத்த கிராஸ் பண்ணி போகுது அப்படிங்கறத பத்தி தான் சிம்பிளா ஒரு ஒரு வார்த்தைய வச்சு நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விச்சஸ் தான் வந்து நம்ம அந்த சூனியக்காரங்க இருக்காங்கல்ல, அந்த விச்சஸ் வந்து டிச்சஸ்ல இருந்து பேட்டில் பண்றாங்க. விச்சஸ் என்ன பண்றாங்க, டிச்சுக்குள்ள நின்னு சண்டை போடுறாங்க, பேட்டில் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 3 லைன் விச்சஸ் டிச்சஸ் பேட்டில். அதுக்கு அடுத்து கேட்டில் கேட்டில் கால்நடைகள் எல்லாமே என்ன பண்ணுதா, சமவெளியில பிளெயின்ஸ்ல வந்து மலையில நனைஞ்சுகிட்டு இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் 3 லைன் வந்து விச்சஸ் எல்லாமே டிச்சஸ்ல நின்னு சண்டை போட்டு இருந்திருக்காங்க, பேட்டில் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து கேட்டில் எல்லாமே என்ன பண்ணுதான், சமவெளியில பிளெயின்ஸ்ல அங்க இருக்கிற மலைகள்ல பிளெயின்ஸ்ல வந்து மலையில வந்து ஆடிட்டு இருக்கு. இது நம்மளுடைய ஞாபகத்துக்காக. இது ஒரிஜினலா இந்த லைன்ஸோட அர்த்தம் கிடையாது. நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். மலையில நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. விங்க் ஆஃப் அன் ஐ. நம்ம வந்து என்ன பண்றோம், கண்ணு சிமிட்டி சிமிட்டி பாக்குறோம். ஏன் இந்த ஆடுங்க மாடுங்க எல்லாம் மலையில வந்து ஆட்டம் போடுது, நம்ம வந்து அப்படியே கண் சிமிட்டாம பாத்துக்கிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒரு விசில் சவுண்ட் கேக்குது. விசில் சவுண்ட் கேட்டதுமே அங்க இருக்க குட்டி பசங்க எல்லாம் என்ன பண்றாங்களா, வேக வேகமா கிளாம்பர்ஸ் அப்படின்னா மரத்துல ஏறுறது, மரத்துல ஏறி அங்க இருக்கிற ப்ளூபெர்ரி எல்லாம் பறிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், விச்சஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க, டிச்சுக்குள் நின்னு பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கேட்டில் எல்லாமே சமவெளியில பிளெயின்ஸ்ல அங்க இருக்கிற ஹில்ஸ்ல என்ன பண்ணுதான், மலையில டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. டான்ஸ் ஆடுதா ஆடு மாடுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா நம்ம கண் சிமிட்டாம விங்க் ஆஃப் அன் ஐ அப்படியே பார்த்துட்டு இருக்கோம் வெறச்சு போய். அப்போ ஒரு விசில் சவுண்ட் கேக்குது. அந்த விசில் சவுண்ட் கேட்ட உடனே அங்க இருக்க சின்ன பசங்க என்ன பண்றாங்களாம், கிளாம்பர்ஸ் வேக வேகமா ஒரு மரத்து மேல ஏறி அங்க இருக்கிற பிராம்பிள்ஸ் ப்ளூபெர்ரி எல்லாமே அவங்க வந்து பறிக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, நம்மள கடந்து இவ்ளோ சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டிராம்ப்னா ஒரு மேன், ஒரு பர்சன் வந்து ஒரு ஒரு பிளேஸுக்கா டிராவல் பண்ணி போறவங்க தான் டிராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஒருத்தர் மனிதர் நின்னு இந்த பசங்க எல்லாம் ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கேசஸ் அவங்கள வந்து கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு வேற என்னெல்லாம் தெரியுது, பக்கத்துல டெய்சிஸ் அழகான மலர்கள் நிறைய இருக்கு. அது பக்கத்துல காட் ஒரு வண்டியில ஒரு மாட்டு வண்டி இல்ல ஒரு குதிரை வண்டியில வந்து என்ன பண்றாங்க, நிறைய லோடு தூக்கவே முடியாத அளவுக்கு தூக்க ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற லம்பிங் லோட தூக்கிட்டு ஒரு மனுஷன் வந்து கஷ்டமா போயிட்டு இருக்கான். அப்ப 2 மனுஷங்க இங்க வராங்க. டிராம்ப் அப்படிங்கிறது ஊர் ஊரா டிராவல் பண்ற மனுஷன், அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு மனுஷனை அவன் மாட்டு வண்டியில தூக்க முடியாத வெயிட்ட வந்து தூக்கிட்டு கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கான். அவன் போற பாதையெல்லாம் எப்படி இருக்கான், ஆறுகள் இருக்கு, அந்த ஆறுகள் பக்கத்துல மில் இருக்கு. சோ இந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே இந்த டிராம்ப் என்ன பண்றான், கண் சிமிட்டு நொடியில பார்த்து முடிச்சிடுறான். கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். ஈச் கிளிம்ஸ் அங்க நடந்த சம்பவம் எல்லாமே டக்குன்னு கண் சிமிட்டுற நொடியில வந்து எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. சோ இப்படி வந்து கதையா நம்ம படிச்சோம் அப்படின்னா இவ்வளவு லைன்ஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி லைன் படிக்க தேவையில்லை. டக்குன்னு வந்து கதை ஞாபகம் வந்துடணும். ஓ கேட்டில் இருக்கு மலைகள்ல பிளெயின்ஸ்ல அதெல்லாம் டான்ஸ் ஆடுதா, அப்ப வந்து இது நமக்கு ஃப்ரம் ரயில்வே கேரேஜ் அப்படிங்கிற போம்ங்கிறது சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எல்லா போயமுக்கும் இந்த மாதிரி ஈஸியான ஷார்ட்கட்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல டே டு டே அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம், டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம், ஷெட்யூல் எல்லாமே PDF ஃபார்மேட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.